கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் ஜீவ தண்ணீரை தருகிற தேவன் என்கிற ஒரு தலைப்பின் கீழே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை வசனத்தின் அடிப்படையில் நான் தொடர விரும்புகிறேன். மீண்டுமாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்வதற்கு ஆண்டவர் எனக்கு தந்த இந்த வாய்ப்பை எண்ணி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். முதல் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை முதலாவது காரியமாய் உங்களோடு நான் சொல்ல இருக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அப்படின்னா ஏற்கனவே வேத வாக்கியம் சொல்லி இருக்கிறது. எதை சொல்லி இருக்கிறது? கர்த்தரிடத்தில் யாரெல்லாம் விசுவாசமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீரை தருகிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையினால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை இப்படியாக அறிக்கையிடுகிறார். என்னிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். இந்த வார்த்தையை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக இந்த நாளிலே வைக்க விரும்புகிறேன். கர்த்தரிடத்திலே நீங்கள் விசுவாசமாக இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தை ஒரு ஜீவ நதியாக கர்த்தர் மாற்றுகிறார். உங்களையே ஒரு ஜீவ நதியாக மாற்றுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனாகிய பரலோக மகிமையை கொடுப்பதற்காக சிலுவையிலே மனுகுலத்துக்காக ஜீவனை விட்டார். நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உங்களையே கர்த்தர் ஒரு ஜீவ நதியாக அவர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். சில விசுவாசிகள் பேசினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசுவார்கள், நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள், விசுவாச வார்த்தைகளை பேசுவார்கள், பிறருக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை பேசுவார்கள், நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசுவார்கள், நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள், உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவார்கள். தளர்ந்து போனவர்கள் கூட திரும்பவும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொள்கிற வார்த்தைகளை சிலர் பேசுவார்கள். ஆனால் சிலர் பேசினால் உயிரா இருக்கிறவங்க கூட செத்துருவான், வாழணும்னு நினைக்கிறவங்க கூட சீக்கிரம் செத்துடலாண்டாப்பா இவனோடு பேசத்தை விட அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் பேசினால் ஆரோக்கியமான வார்த்தைகள் புறப்படும், சிலர் பேசினால் எப்பொழுதுமே அவங்களுடைய வாயிலே தவறான வார்த்தைகளே வரும். வயிற்று வலின்னு ஒருத்தரிடத்துல நீங்கள் போகிறீங்க, ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசாதவங்க உங்களுக்கு வயிற்று வலியோடு சேர்ந்து தலைவலியும் வரவழைப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் யாரெல்லாம் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஜீவ நதிகளாக மாற்றுகிறார். நாம் பாடலிலே பாடுகிறோம், ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரேன்னு பாடுறோம். அப்படி என்றால் ஆவியானவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறார் என்பதைத்தான் அந்த பாடல் மூலமாக நாம் அறிக்கை எடுக்கிறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் மேல் பொழியப்பட்டிருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ளே இருக்கிறதான அபிஷேகம் உங்களை நித்தியத்தின் பாதையில் நடத்துகிறது, உங்களை ஜீவ நதிகளாக மாற்றுகிறது. அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து கர்த்தர் புறப்பட செய்து அநேகரை கர்த்தர் பக்கமாய் திருப்புகிற கருவிகளாக, பாத்திரங்களாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானோரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். பளிங்கு போல தெளிவான ஜீவ தண்ணீர், சுத்தமான ஒரு நதி தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து, ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை
இங்கே யோவான் அப்போஸ்தலன் தரிசனத்திலே காண்கிறார். அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வருகிறது. இந்த நதி அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிற நதியாக இருக்கிறது. அநேகருக்கு வாழ்வு கொடுக்கிற நதியா இருக்கிறது. அநேகருடைய தாகத்தை தீர்க்கிற நதியா இருக்கிறது. அநேகருக்கு ஆரோக்கிய வாழ்வை தருகிற நதியாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே நல்ல கனிகளை கொடுக்கும்படியாய், அவர்களை பலன் கொடுக்கும்படியான, அவர்களை செழிக்க செய்யும்படியான ஒரு ஜீவ நதியாக இந்த நதி புறப்பட்டு வருகிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகளை கர்த்தர் புறப்பட செய்கிறாராம். எரேமியா 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் வேதனையோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணி நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். 2 தீமைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்களாம். அந்த 2 தீமைகள் என்ன? ஒன்று, ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை அவர்கள் விட்டு விட்டார்கள். 2வது, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களாம். வெடிப்புள்ள ஒரு தொட்டியில் எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றினாலும் அது வீணாதான் போய்விடும். அதே போல ஸ்திரம் இல்லாத, உறுதி இல்லாத, உண்மை இல்லாத ஒரு மனிதன் எவ்வளவுதான் பிரயாசங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவனுடைய பிரயாசம் எல்லாம் வீணாய்த்தான் போய்விடும். வெடிப்புள்ள தொட்டியிலே எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அந்த தண்ணீர் அந்த தொட்டியிலே எப்போதும் இருக்காதது போல, எவ்வளோ சிலருக்கு கர்த்தர் நன்மை செய்யணும்னு நினைச்சாலும் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கேடுபாடான காரியங்கள் அவர்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தாதபடி அந்த ஆசீர்வாதங்களை இழக்க செய்கிறது. 2 தீமைகளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்களாம். ஒன்று, ஜீவ தண்ணீராகிய கர்த்தரை விட்டு விட்டார்கள். இன்னொன்று, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்காக தெரிந்து கொண்டார்கள். ஆண்டவரை நம்புவதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அநேகர் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை மனிதன் மேலே காட்டுகிறார்கள். கர்த்தரை நம்ப வேண்டிய மனிதன் மனிதனை நம்புகிறான். ஆகையினால் தான் அவன் நஷ்டப்பட்டு போகிறான், அவன் ஆசீர்வாதத்தை இழக்கிறான். என்ன வந்தாலும் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகாத ஒரு உறுதியான விசுவாச பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர் யாராம்? ஜீவ அப்பமா இருக்கிறார். ஆமென். ஏதேன் தோட்டத்தில் இருந்த கனி ஜீவனை கொடுக்கிற கனியா இருந்தது. அதே கனியை கர்த்தர் இப்பொழுது பரலோகத்தில் வைத்திருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி, நித்திய ஜீவனாகிய பரலோக மகிமையை கொடுக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். ஆகையினால் தான் இயேசு சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். இந்த சரீர பிரகாரமான பசியை, சரீர பிரகாரமான தாகத்தை இங்கே ஆண்டவர் குறிப்பிடவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சரீர பிரகாரமான உணவு, சரீர பிரகாரமான தண்ணீர் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த சரீர பிரகாரமான இந்த ஆகாரத்தை கர்த்தர் இங்கே குறிப்பிடாமல் ஜீவ வார்த்தையாகிய ஆகாரத்தை, பரலோக மன்னாவை, பரலோக ஜீவ தண்ணீரை இங்கே கர்த்தர் குறிப்பிடுகிறார். ஆகையினால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படி என்றால் சரீர பிரகாரமான உணவு அல்ல,
தேவன் கொடுக்கிற ஜீவ வசனமாகிய இந்த உணவு நம்மை பிழைக்க செய்கிறது, நம்மை திருப்தி அடைய செய்கிறது, நம்முடைய தாகத்தை தீர்க்கிறது, நம்முடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறது. ஆமென். 1 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. சீயோனிலே வைக்கப்பட்ட விலையேற பெற்ற கல், அது மூலைக்கல். அந்த கல் எதை காட்டுகிறது என்றால் ஜீவனை கொடுக்கிற நம்முடைய கர்த்தரை காட்டுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் எந்த ஒரு மனிதன் விசுவாசமாய் இருக்கிறானோ அவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே இயேசுவாகிய அந்த மெய்யான ஒளி. ஆமென். எந்த மனுஷனாய் இருந்தாலும் அந்த மனிதன் ஆண்டவரை நம்பும் பொழுது அந்த மனிதனை கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்திலே பிரகாசிக்க வைக்கிறார். இந்த முதல் குறிப்பிலே நான் சொல்லுகிற காரியம், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு போகும். ஆமென். இரண்டாவதாக, இயேசுவை அறிந்தவர்களுக்கு அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறார்களோ, அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். யோவான் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு அவளுக்கு பிரஜுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இங்கே சமாரிய ஸ்திரீயினிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரிவினை, விரோதங்கள் இருந்தபடியினால், பாகுபாடு இருந்தபடியினால் அந்த சமாரிய பெண் சொல்லுகிறாள், நீர் யூதனாக இருக்க சமாரிய பெண்ணாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்கலாமா என்று அவள் கேட்கிறார். அதற்கு ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தை தான் இது, தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பார்னு சொல்றார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அவர் ஜீவ தண்ணீரை தருகிறார். ஆண்டவரை அறிகிற அறிவு தான் இன்னைக்கு நிறைய பேரிடத்துல இல்லை. உலக அறிவு அதிகமாக இருக்குதுங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, இன்னும் அவங்க நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு டியூஷனுக்கு அனுப்புகிறீங்க, அவங்களுடைய படிப்பில் நீங்கள் ரொம்ப அக்கறை செலுத்துறீங்க. அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைங்க ஆண்டவர் அறிந்து கொள்கிறாங்களா? கர்த்தருடைய வசனத்தை குறித்த ஒரு தெளிவு அவங்களுக்கு இருக்கிறதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவிக்கிறீங்களா? ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்கிற அறிவு உங்க பிள்ளைகளுக்கு இருக்கிறதா? அப்படின்னா இல்லை. நிறைய பேர் பாருங்க, கர்த்தரை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தருவதில்லை, ஆண்டவருடைய மகத்துவத்தை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தருவதில்லை, ஆண்டவர் பேரில் இருக்கிற விசுவாசத்தை சொல்லி தருவதில்லை. இங்கே இந்த சமாரிய பெண்ணோடு இயேசு சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள், தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஏலின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இந்த ஏலியின் குமாரர்கள் யாரு? ஆசாரியனுடைய பிள்ளைகள். ஏலி இஸ்ரவேலிலே ஆசாரியனாய் இருந்தவர், நியாயாதிபதியாக ஆசாரியனாக இந்த ஏலி இருந்தார். ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைகளுக்கு
தேவன் யார் என்று தெரியவில்லைங்க. ஆசாரியனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்த அறிவு இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது, ஏலின் குமாரர்கள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியாதவர்களா இருந்தார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். ஆமென். தேவன் யார் என்கிற அறிவு நமக்கு வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சீசர்கள் அதற்கு பதில் சொன்னாங்க, ஆண்டவரே, உம்மை தீர்க்கதரிசி என்றும், உம்மை எரேமியா என்றும், உம்மை எலியா என்றும், தீர்க்கதரிசியில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். மற்ற 11 பேரும் அமைதியாக இருக்கிறாங்க. பேதுரு மாத்திரம் அவர் அறிக்கையிடுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறோம் என்று சொன்னார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசு சொல்றாரு, பேதுருவே, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரமபிதாவே உனக்கு இதை என்ன பண்ணியிருக்கிறாரு? வெளிப்படுத்தியிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் யார் என்கிற அறிவு நமக்கு வேண்டும். அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், வானத்தை பூமியை உண்டாக்கினவர், மனிதனை உண்டாக்கினவர், இந்த பூமியில் இருக்கிற எல்லா சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் நம்முடைய கர்த்தர். அவர் யார் என்கிற அறிவு மாத்திரம் உங்களுக்கு இருக்குமானால் அவர் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருகிறார். கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த உலகத்தில் நாம் ஓட வேண்டும், வாழ வேண்டும். பவுல் அதை தான் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 7வது 8வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இவருக்கு எதெல்லாம் லாபமாக இருந்ததோ அதெல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியமாக இருக்கிறதுனாலே அவைகளை குப்பையாக எண்ணி விட்டுட்டாராம். அநியாயத்தினால் வருகிற தீய ஆதாயம் தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது. இங்கே பவுல் சொல்லுகிறார் பாருங்க, எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன் என்றார். அது மாத்திரமல்ல, என் கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தரை அறிகிற மேன்மை இன்னும் அதிகமாய் அதிகமாய் நமக்குள்ளே பெருக வேண்டும். ஃபாதர் அழகா பாடுறார், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் ஆண்டவரை அறிகிற அறிவு, இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி போகிற ஜீவியம், இன்னும் ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டம், இன்னும் ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கை, விசுவாசம், இன்னும் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு அதிகமாய்க்கொண்டே இருக்கணும். ஆமென். கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நாம் வாழ வேண்டும். யாரெல்லாம் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை தருகிறார், ஜீவ தண்ணீரை தருகிறார். மூன்றாவதாக, தாகமாய் இருக்கிறவனுக்கு கர்த்தர் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிறார் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த தாகம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தை குறித்த, தேவனுடைய பாதத்தை குறித்த ஒரு தாகம் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். யாரெல்லாம் கர்த்தர் பேரிலே தாகமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார்.
63வது சங்கீதத்தில் முதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். அவர் சொல்லும் பொழுது சாதாரணமாக சொல்ல, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மில் தாகமாக இருக்கிறது என்று சொல்கிறார். உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்களன்னா வறண்ட நிலத்தில், தண்ணீர் இல்லாத நிலத்தில் சரீர பிரகாரமான தாகம்தான் அதிகமாக இருக்கும். ஆனால் சரீர பிரகாரமான தாகத்துக்கு தண்ணீர் கிடைப்பதை விட எனக்கு கர்த்தர் கிடைத்தா போதும் என்கிற அந்த ஒரு எண்ணம் இவருக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு வறண்ட நிலத்திலே, ஒரு தண்ணீரற்ற நிலத்திலே ஒரு மனிதனுக்கு தாகம் எடுத்தால் நிச்சயம் அவன் என்ன செய்வான்? தண்ணீரை ஆவலோடு எடுத்துக்கொள்வான், தண்ணீரை ஆவலோடு பருகுவான். ஆனால் இவர் சொல்லுகிற அறிக்கை வித்தியாசமாக இருக்கிறது. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பேரிலே நீங்கள் தாகமாக இருந்தால் நிச்சயம் அவர் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். 143வது சங்கீதத்தில் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. 2 கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது, ஜீவ தண்ணீராகிய உம்மேல் என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பேரிலே உங்களுக்கு தாகம் இருக்குமானா நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவார். தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிறவராக இருக்கிறார். வறண்ட நிலத்திலே ஆறுகளை தோன்ற செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் தாகத்தோடு இருந்தால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. உங்களுக்கு ஜீவ தண்ணீராகிய இந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை ஊற்றப்படும். உங்களையே கர்த்தர் ஜீவ நதிகளாய் கூட அவர் பயன்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். 42வது சங்கீதத்தில் முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்களா, தாவீது இப்படியாக சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். தேவனுடைய சந்நிதியை குறித்து, தேவனுடைய ஆலயத்தை குறித்து, தேவ சமூகத்தை குறித்து, தேவனை ஆராதிப்பதை குறித்து அவருக்கு ஒரு பெரிய வாஞ்சை இருந்தது. ஆகையினால் தான் இந்த வார்த்தை அவர் இப்படியாக சொல்கிறார். ஒரு மானுடைய தாகத்துக்கும் மேலான தாகம் அவருக்கு இருந்ததை இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? சவுலுக்கு பயந்து தாவீது இப்போது வனாந்திரத்தில் இருக்கிறார். சவுலுக்கு பயந்ததினாலே அவர் மலைகளிலேயும் குகைகளிலேயும் வனாந்திரங்களிலும் அந்நிய இடங்களிலும் போய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி அலைந்து திரிகிறதுனாலே அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு போக முடியவில்லை, தேவ சந்நிதியிலே போய் கர்த்தருக்கு பலி செலுத்த முடியவில்லை. தேவ சமூகத்தை விட்டு விட்டு இப்பொழுது தூரமாக இருக்கிறதுனாலே தேவ சமூகத்தின் மேல் இருக்கிற வாஞ்சையினால் தான் இதை சொல்லுகிறார். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பேரிலே, கர்த்தர் சமூகத்தின் பேரிலே உங்களுக்கு தாகம் இருக்குமானால் அவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பார். 4வதாக, விருப்பம் உள்ளவனுக்கு கர்த்தர் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். விருப்பம் வேணும். விருப்பம் இருந்தால் தான் ஆண்டோடைய சமூகத்தில் இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் பேரிலே யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ
ஆண்டவர் பேரில் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தர் இந்த ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் விரும்புகிறதே சாப்பிட்றீங்க, நீங்கள் விரும்புகிறதே குடிக்கிறீங்க, நீங்கள் விரும்புகிறதே உடுத்துறீங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ, எந்த கலர் உங்களுக்கு விருப்பமோ அந்த கலரை நீங்கள் தேர்ந்தெடுத்து உடுத்துறீங்க. இது சரீர பிரகாரமான ஒரு மனிதனுடைய விருப்பம். ஆனால் இங்கே கர்த்தர் பேரிலே இருக்கிற விருப்பம் வேறு. அல்லேலூயா. கர்த்தரை எந்த ஒரு மனிதன் விரும்புகிறானோ, கர்த்தர் பேரில் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ, அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தர் இந்த ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 2 நாளாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீது மனதிலே இருந்தது. இந்த வார்த்தை யார் அறிக்கையிடுகிறதுனா சாலமோன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் தாவீதுக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், தாவீதே, உன் கரத்தினால் அநேக யுத்தங்களை செய்து அநேகருடைய இரத்தத்தை பூமியிலே வழியை விட்டிருக்கிற ஆகையினாலே உன்னுடைய கரத்தினால எனக்கு நீ ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன் குமாரன் என்னுடைய ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் சொல்லிட்டார். ஆனால் தாவீதுக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு பெரிய விருப்பம் இருந்துச்சு. ஆகையினால்தான் அவருக்குண்டான எல்லா சொத்தையும் பொக்கிஷத்தையும் அவர் சேகரித்த எல்லா பொன்னையும் பொருளையும் கர்த்தருடைய ஆலய கட்டுமான பணிக்காக கொடுத்து விட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதுக்கு இருந்த விருப்பம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறதோ அவர்களுக்கு கர்த்தர் ஜீவனை தருகிறார், ஜீவ தண்ணீரை தருகிறார். நல்லா கவனிங்க. அன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்ட தன்னுடைய எல்லா பொக்கிஷத்தையும் திறந்து கர்த்தருக்காக கொடுத்த தாவீதினுடைய பேர் இன்றைக்கும் உலகத்தில் அறிக்கை செய்யப்படுகிறது. இன்றைக்கும் தாவீதின் வம்சத்தாரை கர்த்தர் இஸ்ரவேலிலே ஆட்சி செய்யும்படியாக நிலையான சிங்காசனத்தை கர்த்தர் தந்து அணையாத விளக்கை கர்த்தர் கொடுத்து அவனுடைய சந்ததியை கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் கனப்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. யார் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்களோ அவங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். தலைமுறை தலைமுறையாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். பரலோகத்திலே உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. இவ்வளோ அருமையான வார்த்தையை பாருங்க. உங்களுக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கலாம், நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ. ஆனால் இந்த தேவ மனிதனுடைய அறிக்கையை பாருங்க, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த உலகத்திலே நீங்கள் விரும்புகிற எல்லா விருப்பங்களை விட கர்த்தரை அதிகமாய் விரும்புவீர்கள் என்று சொன்னால் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவார். ஜீவ தண்ணீர் என்கிற தலைப்பிலே 4 முக்கிய காரியங்களை இந்த நாளில் உங்களோடு நான் பிரசங்கித்தேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று குறிப்பிட்டேன். இரண்டாவதாக, இயேசுவை அறிந்தவர்களுக்கு அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார் என்பதை குறிப்பிட்டேன். மூன்றாவதாக, தாகமாய் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரை இயேசு இலவசமாய் கொடுக்கிறார் என்பதை குறிப்பிட்டேன். நான்காவதாக, விருப்பம் உள்ளவனுக்கு ஜீவ தண்ணீரை கர்த்தர் இலவசமாய் கொடுக்கிறார் என்பதை குறிப்பிட்டேன். அல்லேலூயா. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனத்தின் மேலே உங்கள் கைகளை வையுங்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்.
ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் ஓடும்படியாக கர்த்தர் உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்த விரும்புகிறார். உங்களை ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதியாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிற, அநேகரை கர்த்தர் பக்கமாய் திருப்புகிற, அநேகருக்கு நல்வார்த்தையை சொல்லி அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற ஒரு கருவியாய் பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜீவனை கொடுத்தவர் உங்களுக்கு ஜீவனை தருகிறார். ஹல்லேலூயா. ஜீவனை சிலுவையிலே விட்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார், ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையே கர்த்தர் ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னை ஒரு ஜீவ நதியாக ஆண்டவரே நீர் மாற்றுவீராக. என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளையாய் மாற்றுவீராக. என்னை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. பரிசுத்த நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜீவ நதி பாய்ந்த இடங்களெல்லாம் இடங்கள் செழிப்பானது, மாதந்தோறும் புது கனிகள் உண்டானது. 12 விதமான புது கனிகளை கொடுக்கும்படியாக இந்த ஜீவ நதி செழிக்க செய்தது என்று உம்முடைய வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல தகப்பனே, இந்த நாட்களில் அந்த ஜீவ தண்ணீரை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களையே ஜீவ நதிகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவர்களை ஆண்டவரே நீர் ஜீவ நதிகளாக மாற்றுகிறீரே ராஜா. ஆண்டவர், உம்மை அறிந்தவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறீரே கர்த்தாவே. உம்மிடத்தில் தாகமாக இருக்கிறவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறீரே தகப்பனே. யாரெல்லாம் உம்மை ஆசையோடு விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிற தேவன் நீர் இருக்கிறீரப்பா. தகப்பனே, நாங்கள் உம்மை வாஞ்சிக்கிறோம், உம்மேல் ஆசை வைக்கிறோம், உம்முடைய சமூகத்தை வாஞ்சித்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான பிரேயரில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த வேத வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உம்முடைய கிருபையின் கரம் இறங்கி வருவதாக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று நீ சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தையினால் ஜீவனை கர்த்தர் தருவீராக. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறது நிமித்தம் ஒரு காலம் வெட்கமடையாதபடி உமக்கு ஒரு சாட்சிகளாய் வாழ, உம்முடைய ஆசீர்வாதங்களாய் வாழ, அநேகரை உம் பக்கம் திருப்புகிற கருவியாய் வாழ உதவி செய்வீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம், நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய கிருபை சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. இந்த வேத வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.